அதனால உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க. ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, இதுவும் கடந்து போகும். காரணம் என்னன்னா, எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது. தட் இஸ் லா ஆஃப் கர்மா. இந்த நேரத்தில் ஏன் இந்த கம்பெனியில் இருக்கீங்க உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. லா ஆஃப் கர்மா. ஏன் நீங்க ஊரை விட்டு இவ்வளவு தூரத்தில் இருக்கீங்க? லா ஆஃப் கர்மா. நீங்க கெட்டதுன்னு ஒன்று நினைப்பீங்க, அது 5 ஆண்டுகள் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நடந்த பெரிய நல்லதே அதாத்தான் இருக்கும். நம் வாழ்வில் நிறைய பிரச்சனைகளை பார்ப்போம். அப்போதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என கூறி கடந்து செல்ல வேண்டும் என சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் அண்ணாமலை தெரிவித்தார். விவசாயி குதிரை கதையை கூறிய அவர், இன்று நமக்கு நடந்த ஒன்றை கெட்டது என நாம் நினைத்திருப்போம். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பின் பார்க்கும் போது நமக்கு நடந்த மிகப்பெரிய நல்லது அதுவாகத்தான் இருந்திருக்கும் என கூறினார். பழைய சைனீஸ் ஸ்டோரிங்க அது. இது எதுக்கு நான் உங்களுக்கு வாழ்க்கையில ஃபேட்டை பத்தி கர்மாவை பத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கதையை சொல்றேன். 2 விவசாயிகள் இருக்கிறாங்க சைனாவுடைய ஒரு பகுதியில். ஒரு விவசாயிட்ட 2 குதிரை, இன்னொரு விவசாயிட்ட 1 குதிரை. அந்த விவசாயினுடைய 1 குதிரை வச்சிருக்கிற விவசாயி குதிரை ஓடிடுது, காணாம போயிருது. நம்ம கிராமத்தில் உங்களுக்கு தெரியும், மாடு இறந்துட்டா கூட நம்மளாம் போய் துக்க விசாரிப்போம். ஐயோ மாடு இறந்துச்சுங்களா, ரொம்ப சாரி. ஏன்னா உங்களுக்கு அது ஒரு அசெட். அதே மாதிரி எல்லாம் வர்றாங்க, அண்ணே என்னன்னே பேட் லக் உங்களுக்கு, ஒரே ஒரு குதிரை வச்சிருந்தீங்க, குதிரை ஓடி போயிடுச்சு, வாட் அ பேட் லக் ஃபார் யூ. அது சொன்னார், பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வருது. ராஜா சொல்றாரு, யாருகிட்ட எல்லாம் குதிரை இருக்கோ எல்லாம் குதிரை எடுத்துட்டு வாங்க, சண்டைக்கு போலாம். ஒரு மேல் உங்க வீட்டுல குதிரை இருந்தா கண்டிப்பா சண்டைக்கு வரணும். அப்ப ஓடி போன குதிரை அந்த தோட்டத்துக்காரர் சண்டைக்கு போக வேண்டாம். ஆனா பக்கத்து தோட்டத்துல குதிரை ஓடாம இருக்கு, அவரு குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போறாரு. அப்ப எல்லாம் வந்து குதிரை காணாம போனவன்ட்ட சொல்றாங்க, அப்பா எவ்வளவு பெரிய லக்கு, நீங்க இன்னைக்கு சண்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்க குதிரை ஓடி போனாலும் நீங்க வீட்லயே இருக்கீங்க. ஆனா பக்கத்து தோட்டத்துல பாருங்க, அவர் குதிரை வச்சிருந்தனால இன்னைக்கு போருக்கு போறாரு, என்ன வேணாலும் நடக்கலாம் போர்லிங். அப்பவும் சொல்றாரு, இதுவும் கடந்து போகும். அந்த குதிரை வச்சிருக்கிற போருக்கு போறாரு, போர்ல சண்டை போடுறாரு, காலை இழந்து விடுகின்றார். அந்த வாரில் சண்டையில கால் போயிரு. உடனே வீட்டுக்கு வர்றாரு, எல்லாம் அவங்க வீட்டுல போய் சொல்றாங்க, ஐயோ பாருங்க குதிரை ஓடி போயிருந்தா நீங்க தப்பிச்சிருப்பீங்க, குதிரை ஓடாதனாலதான் உங்களுக்கு கால் போச்சு, என்ன ஒரு பேட் லக்குங்கிறாங்க. எதுக்காக இந்த கதையை சொல்றாங்க, இந்த ஃப்ளோவை நீங்க பார்க்கணும். எந்த தோட்டத்துல அந்த குதிரை ஓடி போச்சோ அந்த குதிரை ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு குதிரையோட தோட்டத்துக்கு வருது, 2 குதிரையா வருது. மறுபடியும் ஊர்க்காரங்க வர்றாங்க, அண்ணா சூப்பர்னா, ஒரு குதிரை ஓடி போச்சு, 2 குதிரை வீட்டுக்கு வந்திருக்கு, சூப்பர் லக்கி நான். அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு, இதுவும் கடந்து போகும். அப்ப அந்த விவசாயினுடைய மகன், சரி நமக்கு தான் 2 குதிரையா வந்துருச்சு, அப்பாட்ட சொல்றாரு, அப்பா அந்த குதிரையில் ஏறி நான் போட்டுமான். அப்பா சொல்றாரு, போயிட்டு வாப்பான்னு. சோ எந்த குதிரை ஓடி போய் இன்னொரு குதிரையோட வந்துச்சோ அந்த விவசாயி மகன் அந்த குதிரையில திரும்ப ஏறி போறார். கீழே விழுந்து இடுப்பை உடைச்சுக்கிறார். மறுபடியும் கிராமத்துக்காரங்க வர்றாங்க, என்ன பேட் லக் சார், ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கொண்டு வந்து அதுல உங்க மகன் போய் இடுப்பு உடஞ்சு போச்சு. அதுக்கும் அந்த விவசாயி சொல்றாரு, இதுவும் கடந்து போகும். அதனால உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க. ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, இதுவும் கடந்து போகும்.